Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு 100% மொறுமொறுன்னு சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. ஒரு முறை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நான் இதில் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 4லேருந்து 5 வரைக்கும் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. பேன் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பாதாம் சேர்த்துருக்கேன். நட்ஸ் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இது கூட காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே காஞ்ச திராட்சை ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க. அதிகமாக வதங்கிச்சுன்னா இந்த திராட்சை பார்த்திங்கன்னா டபுள் மடங்காக பெருசாகும். இதனால் அந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை வந்துடும். ஸோ லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் நல்லா வதங்கணும். அதோடய ஈரப்பதம் போய் கலர் மாறணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி பண்ணால் தான் சோமாஸ் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும். அப்போ கெடாமையும் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு வறுத்துக்கலாம். இப்போ இதில் எதுவுமே நெய்னா சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி இந்த பேனில் நெய்னா சேர்த்துருந்தனால அந்த வாசம் இந்த பேனில் இருக்கும். நெய் சேர்க்காமே இது வறுத்துக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இதுவும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ பேன் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். அதே மாதிரி ரவை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். நெய்யில் இந்த ரவை பொன்னிறமாக வதக்கும் போது சோமாஸ் கொடுக்குற ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வறுக்காத ரவை. சப்போஸ் உங்கள்கிட்ட வறுத்த ரவை இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் நெய் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வறுத்த ரவையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ரவை பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க அந்த சர்க்கரையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், சர்க்கரையும் ஆட் பண்ணிவிடுங்க. ரவை சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணிடணும். அப்போ தான் ரவையும் இந்த சர்க்கரை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்குறதுனால சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சூடு பண்ணி சேர்க்குறதுனால இந்த சோமாஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நெய் ஆட் பண்ணுறதுனால இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். கை வைக்காமல் ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம சேர்த்துருக்க அந்த நெய் மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு.
இப்போ ஹோல்டு பண்ணி பார்த்தா ஒரு நல்ல ஷேப் வரணும். இது மாதிரி ஷேப் வந்துச்சுன்னா நம்ம சேர்த்துருக்க நெய் மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைச்சிக்கோங்க. மாவில் ரவை ஆட் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா சோமாஸ் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொறுமொறுப்பு குறையாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் ரவை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மாவு 1/2 hour வரைக்கும் நல்லா ஊறணும். எதுக்காகனா அதில் ரவை சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறினா போதும்னு சொல்லி எடுத்திங்கன்னா அந்த ரவை மாவில் தனியாக தெரியும். ஸோ அப்படி தெரியக்கூடாது. மைதா மாவு கூட அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். ரவை சேர்த்துருக்கதே தெரியாத அளவுக்கு மிக்ஸ் ஆகியிருக்கணும். 1/2 hour வரைக்கும் மாவு நல்லா ஊறிடுச்சுன்னா ரவை சேர்த்துருக்கதே தெரியாத அளவுக்கு மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. மாவு மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 1/2 hour வரைக்கும் மாவு நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 1/2 hour ஆகிடுச்சு. மாவு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். ரவை சேர்த்ததே தெரியாத அளவுக்கு மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மாவு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா திரட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக திரட்டணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கனமாகவே திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு திரட்டிட்டால் போதும். இருக்க எல்லா உருண்டையும் இதே மாதிரி மாவு திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவும் திரட்டியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த எண்ணெயும் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட திட்டாக இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ திரட்டின இந்த ஒரு மாவில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு திரட்டின மாவு எடுத்து மேலே வச்சுடுங்க. இதுலேயும் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று வச்சுக்கோங்க. இதுலேயும் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு திரட்டின மாவு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது வரைக்கும் போதும். இப்போ இதுவுமே இல்லை, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவு ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இப்படி ரோல் பண்ணுறதுனால பிரியாமல் நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ 1/2 இன்ச்சாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா லேயராக இருக்கும். இப்போ இதை நல்லா உள்ளங்கையால் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பூரி சைஸ்க்கு இந்த மாவு நல்லா திரட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாவு லேயராக இருக்கனால உள்ள ஸ்டஃபிங் வரை வைக்கணும். ஸோ ரொம்ப மெல்லிசாக திரட்டிட்டிங்கன்னா இந்த லேயராக இருக்கிறது ஓப்பன் ஆகிடும். அதனால் இந்த மாவு கொஞ்சம் கனமாகவே திரட்டிக்கோங்க. சோமாஸ் செய்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே பூரி மாதிரி மாவு திரட்டிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ஃப்ரை பண்ணுவோம். பட் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காகனா இதில் லேயர் இப்படி வரனால நல்லா மொறுமொறுப்பு பார்த்திங்கன்னா 100% நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொறுமொறுப்பு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஃபஸ்ட் டே நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து மொறுமொறுப்பு இருக்கோ அந்த மொறுமொறுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எடுத்து அதை சுற்றி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சோமாஸ்குள்ளே வைக்கிற இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க.
இப்போ இது நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். சுற்றி தண்ணி அப்ளை பண்ணியிருக்கனால நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். பாருங்கள், ஃபிங்கர் வச்சு நல்லா டைட்டாக அப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஷேப் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதால் வந்துட்டு டிசைன் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான ஒரு டிசைன் வந்திருக்கு. இதே மாதிரி திருப்பி பேக் சைட்லேயும் வந்துட்டு டிசைன் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி ஃபோக் ஸ்பூனில் இப்படி பண்ணுறனால இன்னும் நல்லா வந்துட்டு க்ளோஸ் ஆகும். அழகான டிசைன் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லாத்துலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் செஞ்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. எப்போவுமே சோமாஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டான சூடு தான் இருக்கணும். அது மாதிரி ஃப்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேம் இப்படி தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் எண்ணெய் ரொம்ப சூடாக இல்லை. இதே மாதிரி ஒன்று ஒன்றா சோமாஸ் சேர்த்துக்கோங்க. சோமாஸ் கொடுத்துருக்க மேல் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக கொடுத்தா தான் மேலே வந்து அது பிரியாமல் இருக்கும். ஏன்னா வந்துட்டு லேயராக இருக்கிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக நீங்கள் வந்துட்டு மாவு திரட்டிட்டிங்கன்னா மேலே இருக்க அந்த லேயர் வந்து பிரிஞ்சு உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங்னா வெளியே வந்துடும். ஸோ வந்து இந்த மாவு மட்டும் கொஞ்சம் கனமாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே இருக்க அந்த ஸ்டஃப்டும் வந்துட்டு வெளியே வராது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சோமாஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். முக்கியமாக சோமாஸ் உள்ள வைக்கிற அந்த ஸ்டஃப்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. அதே மாதிரி வயசானவங்க கூட பார்த்திங்கன்னா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணது வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு மெத்தடில் வந்துட்டு இதே ஸ்டெப்டு வச்சு செஞ்சு தரலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கனால அது செஞ்சால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சோமாஸ் வந்து எடுத்துடலாம். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. அது மாதிரி உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டெஃப்டும் பாருங்கள் வெளியே வரலை. பார்க்குறதுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த சோமாஸ் நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணாலும் அந்த மொறுமொறுப்பு குறையாமல் அப்படியே இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சுவையான சோமாஸ் மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒன்று ஒடிச்சு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கும் நல்லா தெரியும், உள்ளே பாருங்கள் லேயராக மொறுமொறுப்பாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.